அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக் நம்ம டி வித் சம்ஸில் ரேஷியோ ப்ராப்போர்ஷன் பார்த்துட்டு வரோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பேசிக்ஸாக பார்த்தோம். நேற்று ஒரு மெத்தட் பார்த்தோம், விகித சமன் முறைன்னு. இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டர்ஸ் வச்சு இப்போ ஏபிசிடி லெட்டர்ஸ் கொடுத்து அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்து இதோட விகிதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்களே. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. இந்த டோட்டலாக கண்டுபிடிக்கிறது இது ஒரு ட்ரிக்கு தான். அதை மட்டும் யூஸ் பண்ணோன்னா நம்ம அதுக்கான கரெக்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா A/B = 4:6, B/C = 18:5 எனில் A/B/Cயின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாமா? எப்படி எழுதணும்னா மொத்தம் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A/B/C வரைக்கும் வருது. அப்போ நம்ம கரெக்டாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை எடுத்து A/B/C. இப்போ ஃபஸ்ட்டு AB அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ABயை பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, 4:6. அதை மட்டும் எடுத்து எழுதலாம். 4:6. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் போயிடணும். அது கூட நம்ம கம்பேர் பண்ணி எழுதக்கூடாது. ஏன்னா இங்கேயும் B வேல்யூ இருக்குது, இங்கேயும் ஆல்ரெடி நம்ம 6ன்னு B வேல்யூ எழுதியிருக்கோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். அடுத்து BC வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 18:5 கொடுத்துருக்காங்க. 18:5. அப்போ பார்த்தீங்கன்னா Cக்கு இந்த இடத்துலையும் வேல்யூ இல்லை, Aக்கு இந்த இடத்துலையும் வேல்யூ இல்லை. அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னா அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எந்த எண் இருக்கோ அதை மட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத எழுதணும். மேலேயோ கீழேயோ எழுதியிருக்கக்கூடாது. இப்போ Cக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அப்போது நம்ம அந்த இடத்துல 6 எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா Aக்கு நம்பர் இல்லை, அப்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது, அதை எழுதணும். மேலேயோ இப்போ மேலே 4 இருக்குது, அதை எடுத்து எழுதிடக்கூடாது. பக்கத்தில் ரைட் சைடோ ஆர் லெஃப்ட் சைடோ டேஷ் இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத தான் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் நம்ம இப்போ ரேஷியோ பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி மெத்தட் எழுத பிறகு அதை நம்ம பெருக்கல் பலன் தான் பண்ணணும். பெருக்கல் தான் பண்ணணும், மைனஸோ ப்ளஸ்ஸோ அது கிடையாது, பெருக்கல் பண்ணணும். இப்போ 18 பெருக்கும்போது நம்மளுக்கு 72 கிடைக்கும். 6ஐயும் 18ஐயும் பெருக்கும்போது நம்மளுக்கு 108 கிடைக்கும். அதுக்கடுத்து 6ஐ 5ஐயும் பெருக்கும்போது நம்மளுக்கு 30 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ மொத்தமாக ரெண்டையும் கால்குலேட் பண்ணி கீழே நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த வேல்யூவை நம்ம இப்போ ரேஷியோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேம் நம்பரால் டிவைட் ஆகணும், இல்லைனா சேம் நம்பரால் மல்டிபிள் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 எண்ணையும் எதால் சேமால் நம்மளால் வகுக்க முடியும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 3ஆல் வகுத்து பார்க்கலாமா? இப்போ இந்த இதை 3ஆல் வகுக்கும்போது இந்த நம்பர் எப்படி மாறும், 24:36:10 அப்படின்னு மாறும். 13:30 அந்த மாதிரி. அதுக்கடுத்து இதை ஏதாவது சேம் நம்பரால் டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே எல்லாமே காமனாக 2ஆல் வகுக்கும். அப்போது இப்போ 2ஆல் எல்லாத்தையும் வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12 24, 18 36, 10. அதுக்கடுத்து ஏதாவது காமனான நம்பரால் வகுக்க முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா 5 வந்துடுச்சு, இது ஒற்றைப்படை ஆயிடுச்சு. மீது கூட மற்ற ரெண்டும் ரெட்டைப்படையாக இருக்குது, 5 ஒற்றைப்படை ஆயிடுச்சு. அப்போ காமனான நம்பரால் வகுக்க முடியாததுக்கு மேலே இப்போ ஆப்ஷனில் ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆன்சர் இங்கே கொடுக்காம இருக்காங்க. ஆப்ஷன் டி ஆன்சர். ஈஸியாக இருந்துச்சா? இந்த மெத்தட் போகணுங்க. நிறைய மெத்தட் இந்த தடவையும் நிறையா மாதிரி போடுவாங்க, ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ABC கொடுத்துட்டு கடைசியில் A/B/C கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போகும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2A = 3B = 4C எனில் A/B/C கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, இப்படி ஈக்குவல் கொடுக்கல எந்த வேல்யூ நம்மளுக்கு எடுக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 2 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 2A = 3B. இதை நம்ம எப்படி எழுதணும்னா இந்த B இந்த பக்கம் வந்துடும், இந்த 2ஓட வேல்யூ இந்த 3 கீழே போயிடும். இப்போ Aக்கு = 3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த B இங்கிட்டு வரும்போது வகுத்தலில் வரும். அப்போ இந்த 2 இந்த சைடு போகும்போது இங்கே வகுத்தலில் போகும். இதோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா Aக்கு 3னும் Bக்கு 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3B = 4C கொடுத்துருக்காங்க. 3B = 4C. மேலே எடுத்த மணி இதே எடுத்துடலாமா? Bக்கு ஈக்குவலாக 4 இருக்கும். C இந்த பக்கம் வரும்போது இந்த 3 இங்கிட்டு வகுத்தலில் போயிடும். அப்போ B = 4/C = 3.
இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருது பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 3. மேலே ஒரு சம் பார்த்தோம்ல, அது மாதிரியே இப்போ நம்ம வந்து அதை ரேஷியோவில் எழுத போகிறோம். சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம சி வரைக்கும் எழுதியிருக்கணும். A:B:C. ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிது நம்மளுக்கு 3:2ன்னு கிடச்சிது. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 4:3ன்னு கிடச்சிது. நான் என்ன சொன்னேன், சைடில் இருக்கிறத எழுதணும். அப்போ இங்கே சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 2 எழுதணும். இங்கே 4 பக்கத்தில் ஏவோட வேல்யூவாக 4 எழுதணும். ரெண்டுமே மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 12, 2 8, 3 6. இந்த கீழே இருக்க அந்த 12:8:6ங்கிறது ஏதாவது காமனால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 6 2 12, 4 2 8, 3 6. நம்மளுக்கு 3 கடைசியாக கிடச்சிச்சு. மற்றபடி இதில் எதுவும் சேமால் டிவைட் ஆகாது. 6 ஆகும், பட் 4 ஆகாது. ஸோ சேமால் டிவைட் பண்ண முடியாது. நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், A:B = 2:3, B:C = 4:3, C:D = 2:5. இந்த வட்டம் டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏவோடதும் டியோடதும் கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக எடுத்து எழுதிட முடியாது. நம்ம அதே மாதிரி ஏபிசிடி அது ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எழுத முடியும். இப்போ பார்த்தோன்னா எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏபிசிடி நம்ம கொடுத்துருக்கதை எடுத்துக்கலாம். இப்போ ஏக்கு பிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2:3 கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் 4:3 கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அதை எழுதணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 3 எழுதியிருக்கோம், அது கூட இப்போ எழுத முடியாது. அடுத்த ஸ்டெப்பில் பியோட வேல்யூ சியோட வேல்யூ, அடுத்த ஸ்டெப்பில் சியும் டியும் சியோட டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2:5 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ இங்கே டேஷ் இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது, இதில் என்ன எழுதுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறத எடுத்து எழுதணும்னு தெரியும். மேலேயோ கீழேயோ நம்பர்ஸ் எடுத்துடக்கூடாது. இப்போ 3 இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் 3 தான் எழுதணும். அப்போ டியோட வேல்யூக்கும் பக்கத்தில் என்ன இருக்குது 3 தான் இருக்குது, அப்போ 3 தான் எழுதணும். இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 4 பக்கத்தில் டேஷ் இருக்குது, அப்போ 4 எழுதணும். இங்கே 3க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்கு 4 தானே போட்டோம், இங்கே 4 போட்டுக்கலாம்ல அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இங்கே 3 இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ தான் எழுதணும் 3. இங்கே 2 இருக்குது, நம்ம ஆல்ரெடி இங்கே 2 இருக்கிறதுனால 2 பக்கத்தில் இருக்கிறதுனால 2 எழுதியிருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயே 2 இருக்கிறதுனால 2 தான் எழுத போகிறோம். 2. இப்போ எல்லாத்தையுமே டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து 8 8 16, செகண்ட் இதுக்கு 24, அடுத்தது பார்த்திங்கன்னா 18ன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து 45ன்னு கிடைக்கும். பை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, A:D மட்டும் கேட்டிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 16 கிடச்சிருக்கு. டியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 45 கிடச்சிருக்கு. இதை நம்ம ரெண்டையும் பார்க்கும்போது ஏதாவது சேம் காமனான நம்பரெலாம் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 45 ஒற்றைப்படை எண், 16 வந்து இரட்டைப்படை எண். சேம் நம்பரால் மோஸ்ட்லி டிவைட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா 16 45 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் சம், ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு 1/1/2 கோப்பை அரிசிக்கு 2x3/4 கோப்பைகள் தண்ணீர் தேவைப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையேயான விகிதத்தை எழுதுக அப்படின்னு இருக்காங்க. நம்மளுக்கு அரிசியோட வேல்யூ தண்ணீரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது அதோட விகிதம் கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம அரிசியோட அதோட கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை நேராக எழுதிக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1/1/2, இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தமா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 3/4, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நேர்பின்னமாக எப்படி மாற்றுறதுனா இதையும் மல்டிபிள் பண்ணி இதையும் கூட்டிடணுங்க. எப்படின்னா 4 2 மல்டிபிள் பண்ணணும், பெருக்கணும், 2 3 கூட்டணும். இப்போ போட்டு பார்க்கலாமா?
இப்போது ஓரன் 2ன்னு கிடைக்கும். 2ஐயும் 1ஐயும் கூட்டினோன்னா என்ன ஆகும் 3. அப்போ 3 கீழே இருக்க பை 2 அப்படியே எழுதணும். நம்மளுக்கு அது முழு நம்பராக ஆகாததுனால தான் கலப்பு பின்னத்திலே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே பெருக்கிட்டோம் அப்படின்றதுக்காக கீழே இருக்க நம்பரை விட்டுறக்கூடாது. அது வந்து முழுமையடையாமல் இருக்கிறதுனால அதை நம்ம அப்படியே கீழேயும் போட்டுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நளிரன் 8 8ஐயும் 3ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு 11 கிடைக்கும். அப்படியே கீழே பை 4. இப்படி தான் நம்ம வேல்யூ எடுத்து எழுத முடியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ கீழே வந்து 2 4ன்னு கிடச்சிருக்கா. இந்த கீழே இருக்க வேல்யூவை சேம் ஆக்கணும்னா ஃபஸ்ட்டு இதில் 2ஆல் பெருக்கணுமா. அப்போ ஃபஸ்ட்டு தான் கீழேயும் 2ஆலையும் பெருக்கணும், மேலேயும் 2ஆலையும் பெருக்கணும். அப்போ தான் வந்து கீழே காமன் ஆகும். கீழே எந்த நம்பரால் பெருக்குறோமோ அதையும் மேலேயும் பெருக்கணும். இப்போ மூவி 2 எவ்வளோ 6, 2 4 கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீரோட வேல்யூ 11/4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ கீழே சேம் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ மேலே கிடச்சிருக்க ரேஷியோ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அரிசிக்கு வந்து 6, தண்ணீருக்கு வந்து 11. இப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ராமு மற்றும் சோமு வாங்கிய 2 மேசைகளின் விலை முறையே 750 மற்றும் 900 எனில் சோமு மற்றும் ராமு வாங்கிய மேசைகளின் விலையும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமு சோமுன்னு சொல்லி ஒரு 2 விலையை வரிசையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பேரை மாற்றி சொல்லியிருக்காங்க. பேர் மாற்றி சொல்லும்போது நம்ம வேல்யூவும் அவங்களுக்கான இடத்துல இருக்கிறது தான் கொடுக்கணும். இப்போ ராமு சோமு அவங்க 2 மேஜையும் வாங்கியிருக்காங்க. அதோட விலை என்ன, இவங்க வந்து 750 ரூபாய்க்கும் இவங்க வந்து 900 ரூபாய்க்கும் வாங்கியிருக்காங்க. அவங்க கேட்குறது என்ன, சோமு ராமு வாங்கிய மேசைகளின் விலை விகிதம். விகிதம் கேட்கும்போது பேர் மாற்றி சொல்லி அவங்களோட விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போது பேர் எப்படி கொடுக்குறாங்களோ அவங்களோட விலைப்படி தான் நம்ம ரேஷியோ எழுதணும். யார் பேர் இப்போ இங்கே வந்து சோமு பேர் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவங்களோட வேல்யூ தான் முதல் எழுதணும். அதுபடி தான் நம்மளுக்கு ஆன்சர் கீயும் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எழுதினோன்னே அடித்து கொடுத்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சி அப்படியே டேரெக்டாக சூஸ் பண்ணுறோன்னா தப்பாயிடும். அவங்க தெளிவாக வந்து சோமுவோட ஃபஸ்ட்டதும் ராமுதும் செகண்டதும் கேட்டிருக்காங்க. இப்போ ராமுக்கு வந்து 750. ரெண்டையுமே இங்கே 0 0 கேன்சல் பண்ணிடலாமா. நம்மளுக்கு மீதம் வந்து 90:75ன்னு கிடைக்குமா. இது ரெண்டுமே காமனால் எந்த வேல்யூவால் வகுப்படும்னு பார்த்தீங்கன்னா 15ஆல் வகுப்படும். 15ஆல் வகுக்கும்போது இது 90 வந்து 6 தடவையும் 75 வந்து 5 தடவையும் வரும். அப்போ ஆப்ஷனில் இப்போ நம்ம கரெக்டாக எடுத்து எழுதிட்டோம். இவங்களை அப்படியே எழுதி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக போட்டாலும் ஓகே. இல்லை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு எப்போயாவது அவசரத்தில் தப்பாக சூஸ் பண்ணிடுவீங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 6:5 இருக்குது, 5:6 இருக்குது. அப்போ பார்க்கும்போது நம்ம ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அவசரத்தில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அவங்க கேட்டிருக்கதை முன்னாடியே எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸும் ஆக மாட்டீங்க. அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஐயோ மாற்றி கேட்டிருக்காங்களா, கரெக்டாக வாசிக்காமல் விட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. கொஸ்டின் வாசிக்கும் போதே ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க. மேக்ஸ் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு ஒரு கொஸ்டினை 2 தடவை வாசிச்சிங்கனாலே அதில் இருக்க எப்படி கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடியா கிடச்சிரும். அதனால் கொஸ்டினை நல்லா வாசிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 6:5ன்னு கிடச்சிருக்கு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 6:5. அது அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து 5 சம்ஸ் பார்த்தோம். ரேஷியோ ப்ராப்போர்ஷன்லேருந்து குறைஞ்சது 1 2 சம் கண்டிப்பாக வரும். நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் 2 மெத்தட் பார்த்தோம். இன்றைக்கி 3rd மெத்தட் ABCD முறை பார்த்துருக்கோம். கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.